இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விழுப்புரம் பூத்துறை கிராமத்தில் அரசு செம்மண் குவாரி உள்ளது. இங்கு 2006 முதல் 2011 திமுக ஆட்சியில் தனியாரிடம் ஒப்பந்தமிட்டு விதிகளை மீறி மண் எடுத்ததில் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. அப்போது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. இவரது ஆதரவில் குவாரியை நிர்வாகம் செய்த அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோத்தகுமார், கோபிநாதன், லோகநாதன் உட்பட 8 பேர் மீது 2012 விழுப்புரம் போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்து வந்தது. லோகநாதன் உடல்நலக்குறைவால் இறந்தார். மொத்தம் 57 சாட்சிகளிடம் விசாரணை நடந்ததில் 33 பேர் அரசு தரப்புக்கு எதிராக தொடர்ச்சியாக பிறர் சாட்சியம் அளித்தனர். அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் இன்று நீதிபதி மணிமொழி தீர்ப்பு வழங்கினார். போதிய சாட்சிகள் இல்லாததால் பொன்முடி, கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். நீதிபதி தனது தீர்ப்பில் அரசு சார்பில் தாக்கல் செய்த ஆவணங்கள் ஏற்புடையது இல்லை, செம்மண் எடுத்த பகுதி ஏற்கனவே பள்ளமான பகுதி என நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக பொன்முடி கூறியதாவது: கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது 2006-2011 நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் நான் ஏதோ தவறு செய்ததாக அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் என் மீது ஒரு பொய் வழக்கை தொடர்ந்தார்கள். குறிப்பாக நான் எங்கோ ஒரு குவாரியிலே தவறு செய்ததாக எல்லாம் சொல்லி என் மீது ஒரு பொய் வழக்கை அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு என் மீது வழக்கு 2012 போடப்பட்ட வழக்கு இது. அதிலிருந்து வழக்குகள் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி எங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உண்மையை எடுத்து சொல்லி இன்று அதற்கான தீர்ப்பும் இங்கே அது பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே விடுதலை செய்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே இன்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை பொறுத்த வரையில் இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போடப்பட்ட ஒரு அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு என்பதை இன்று இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக நிரூபித்திருக்கிறது. ஆகவே இந்த பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்களே, அது மேலும் மேலும் அவருடைய எண்ணம் தோல்வியடைந்து இன்று இது எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் நடைபெற்ற இந்த ஆட்சிக்கும் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இது அனைவருக்கு கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தோழர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது போன்ற பொய் வழக்குகள் எப்பொழுதும் எடுபடாது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணாமல் வழக்கை நடத்தி இன்று நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவே விடுதலை செய்யப்பட்டு இதிலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இது பொய் வழக்கு என்ப அடிப்படையிலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையை விரும்புபவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. என் மீது மட்டுமல்ல, வேண்டுமென்றே அப்பொழுதிருந்த முதலமைச்சர் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் என்னுடைய உறவினர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து சேர்த்து 7-8 பேர் மீது இந்த வழக்கை போட்டார்கள். அனைவரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.